கார்த்திகை தீபம் பிரச்சனை எடுபடவில்லை, சென்னிமலை முருகன் கோயில் பிரச்சனை எடுபடவில்லை. இப்பொழுது அவர்கள் திருப்பரங்குன்றம் மலை பிரச்சனையை தொடங்குகிறார்கள். அது அவர்கள் தேர்தல் வெற்றி பெறுவதை நோக்கி அல்லது இந்து ஒற்றுமை என்கிற பெயரில் அவர்கள் ஒரு அரசியலை கருத்தியலை முன்னெடுக்கிறார். ஆனால் 200 ஆண்டுகளுக்கு மேலே கடைபிடிக்கப்பட்டிருக்கிற ஒரு பழக்கம் அது. அந்த பழக்கத்தை சர்வசாதாரணமாக மதவெறி அமைப்புகள் அரசியலுக்காக அவர்கள் ஒரு முயற்சியை தொடங்கியவுடன் அது பற்றிய அடிப்படை அறிவில்லாமல் தமிழ்நாடு அரசு அதிகாரிகளும் இந்த அறநிலையத்துறை அதை நிர்வகிப்பவர் சேகர் பாபு என்கிற அமைச்சர் மதியானம் வரை அங்கே அனுமதிக்க முடியாது என்று சொல்லிக் கொண்டிருந்த அரசு வழக்கறிஞரும் அரசு சார்பாக அங்கு வந்த ஜின்னா என்கிற வழக்கறிஞரும் மதியத்திற்கு மேலே அவர்களுக்கு அனுமதி கொடுக்கலாம் என்று சொல்லுகிறார். இந்துக்கள் மாமிசம் சாப்பிடுவதை கைவிட வேண்டும், மாமிசம் சாப்பிடுபவர்கள் இந்துக்களாக இருக்க முடியாது அப்படின்னு அவன் அறிவிக்க தயாரா இல்லை. அதை ராமசீனிவாசன் நக்கல் அடிக்கிறான். மாமை மச்சானா இருக்கான்னு சொல்றாங்க, மாமை மச்சானா இருந்தா வேணா பொண்ணு கொடுத்து பொண்ணு வாங்கிக்கிறட்டும் அப்படின்றாங்க. திராவிட முன்னேற்ற கழகம் என்பது ஒரு இந்து எதிரி என்கிற செய்தியை அவர்கள் திட்டமிட்டு உருவாக்கி கொண்டு செல்ல முயற்சி செய்கிறார்கள். அதற்கு தயாராகி விட்டார்கள். இதை எப்படி எதிர்கொள்வது என திட்டமிட வேண்டிய திராவிட முன்னேற்ற கழகம், திராவிட முன்னேற்ற கழக அரசு எப்படி எதிர்கொள்கிறது என்றால், கறி சாப்பிடுவது என்பது ஏதோ கீழ்சாதி தன்மை, கறி சாப்பிடுவது என்பது ஏதோ அருவருப்பான ஒரு சமாச்சாரம், கறி சாப்பிடாமல் இருப்பதுதான் புனிதமானது என்கிற ஒரு கருத்தாக்கத்தை இவன் உருவாக்குறான். மழை புனிதமானதுன்றான். மழை புனிதமானதுன்னா எல்லாம் மைத்து கடா தமிழ்நாட்டில் இருக்கிற மழையை பூரா வெட்டுறீங்க, உடைக்கிறீங்க, விற்கிறீங்க. கந்தர் மலை எங்க இருந்து வந்துச்சு? எங்களுடைய தமிழ் பாரம்பரியத்தினுடைய முருகமலை, முருகனுடைய கோயில், வேடனுடைய கோயில் எங்க இருந்து ஸ்கந்தர் மலைன்னு வந்துச்சு ரெக்கார்ட்ல? மக்கள் முன்னணி வாசகர்களுக்கு வணக்கம். மதுரை திருப்பரங்குன்றம் மிகப்பெரிய சர்ச்சையாக மாறி இருக்கிறது. அங்க ஆடு கோழி வெட்டக்கூடாதுங்கிறான், அங்க தர்காவையே இடிக்கணுங்கிறான் ஒரு பக்கம். இன்னொரு பேரு அது ஒட்டுமொத்த மலையும் திருப்பரங்குன்றம் முருகனுக்கு தான் சொந்தம், அங்க நீங்க வேணா இருந்துங்க, நாங்க சொல்றபடி கேட்டுங்கிற மாதிரியான ஒரு விவாதமும் போயிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் இது பாரம்பரியமா அங்க ஆடு கோழி பலியிட்டு வழிபட்ட வழக்கம்ங்கிறது சிக்கந்தர் தர்கால இருக்கு. இது 100 ஆண்டுகளுக்கு மேல் பழமையான ஒரு வழிபாட்டு முறை. அது மட்டுமல்ல, இது தமிழர்களுடைய வழிபாட்டு முறையோட தொடர்ச்சிங்கிற மாதிரியான வாதங்கள் தொடர்ச்சியா நடந்துகிட்டு இருக்கு. இன்னும் நிறைய மர்மங்கள் விலகப்படாம தான் இருக்கு. நாம தொடர்ச்சியா இது குறித்தான விவாதத்துல ஈடுபட்டுக்கிட்டே இருக்கோம். இங்க தமிழ்நாட்டிலையும் ஒரு அயோத்தியை உருவாக்கும் நோக்கத்தோடு பிஜேபி RSS கும்பல் செயல்படுகிறதா என்ற கேள்வி நமக்கு எழுந்திருக்கிறது. முதல் முறையாக தமிழ்நாட்டில் ஒரு பள்ளிவாசலை வைத்து, ஒரு தர்காவை வைத்து, ஒரு மதவாத கலவரத்தை உருவாக்கும் நோக்கோடு இங்கு செயல்படுவது போன்ற தோற்றம் நமக்கு எழுகிறது. அதற்கு உறுதுணையாக மக்களை, இந்து மக்களே அணிதிரளுங்கள் என்ற அறைகூவல் தமிழ்நாட்டில் முதல் முறையாக எழும்பி இருக்கிறது. அது கொஞ்சம் வெற்றிகரமான முழக்கமாக கூட எழும்பி இருக்கிறது. இந்த நேரத்தில் நாம் என்ன செய்ய போகிறோம்? இந்த தமிழ்நாட்டுக்கென்று ஒரு தொடர்ச்சியான மரபு இருக்கிறது. அதாவது அனைத்து மத மக்களும் இங்கு ஒன்றாக அண்ணன் தம்பிகளாக வாழக்கூடிய ஒரு மரபு, மதவாத எதிர்ப்பு மரபு. அந்த மரபை தகர்த்தெறிவதற்கான வேலையை இங்கு இந்த கூட்டம் செய்கிறதா என்ற ஒரு கேள்வி நமக்கு முன்னால் எழும்பி இருக்கிறது. இந்த சூழலில் இந்த திருப்பரங்குன்றம் சர்ச்சை உருவானது தொடங்கி இங்கு ஒரு அனைத்து மத தலைவர்களையும் ஒருங்கிணைத்து, ஒரு ஜனநாயக இயக்கங்களை ஒருங்கிணைத்து, இங்கு ஜனநாயகத்தை மீட்டெடுக்க வேண்டும், இங்க ஒரு மத கலவரம் உருவாகக்கூடாது என்று தொடர்ச்சியாக வேலை செய்து கொண்டிருக்கக்கூடிய தமிழ் தேச மக்கள் முன்னணியின் தலைவரும் மதுரை மத நல்லிணக்க கூட்டமைப்பின் ஒருங்கிணைப்பாளர்களில் ஒருவருமான தோழர் மீதா பாண்டியன் அவர்களை சந்திக்கிறோம். வணக்கம் தோழர். வணக்கம்.
மதுரைங்கிறது தொடர்ச்சியா பேசுபொருளாகவே இருந்துகிட்டு இருக்கு. ஏற்கனவே டங்ஸ்டன் போராட்டத்தின் வாயிலாக பேசுபொருளாக இருந்துச்சு. அந்த டங்ஸ்டன் போராட்டத்துல மக்கள் வெற்றி பெற்ற உடனேயே அந்த மகிழ்ச்சியை கொண்டாடி முடிப்பதற்கு முன்னாலேயே இங்க ஒரு மதவாத கலவரத்தை உருவாக்கும் நோக்கத்தோடு இங்க ஒரு சர்ச்சை எழும்பி இருக்கிறது. திருப்பரங்குன்ற மலை எனக்கு தான் சொந்தம், இங்க ஆடு கோழி வெட்டுகிறார்கள், இந்த புதிதாக இஸ்லாமியர்கள் வம்பிழுக்கிறாங்க, இது போன்ற சொல்லாடர்களோடு தமிழ்நாடு முழுக்க இந்த பரப்புரையை RSS, பிஜேபி அமைப்பு, இந்து மக்கள் முன்னணி, இந்து மக்கள் கட்சி, இந்த H ராஜா போன்ற கும்பல்கள் செய்து கொண்டிருக்கிறாங்க. என்னதான் நடக்குது மதுரையில? RSS, பாரதிய ஜனதா இந்தியா முழுவதும் ஒரு சூத்திரத்தை அவர்கள் முயற்சி செய்தார்கள். உத்தரப்பிரதேசம் அயோத்தியிலே மசூதி இருந்த இடத்துல ராமர் பிறந்தார் என்கிற செய்தியை எப்படி ஒரு பொய் செய்தியை பரப்பினார்களோ, பரப்பி நம்ப வைத்தார்கள். கோயபல்ஸ் பாணியில தொடர்ந்து ஒரு பொய்யை சொல்லுவதன் மூலம் அதை உண்மையாக்குவது. அதில் அவர்கள் வெற்றி அடைந்தது என்பது அயோத்தி மசூதி இடிப்பிலே தான். பொது புத்தியின் அடிப்படையிலே அங்கே மசூதியினுடைய இடையில் அடியில எந்த கோயிலுக்கான சூழல்களும் இல்லை என்று நீதிமன்றம் தீர்ப்பளிக்கிற அதே நேரம் பொதுவான விருப்பத்தின் அடிப்படையிலே, பொதுவான நம்பிக்கையின் அடிப்படையிலே அந்த இடம் இந்துக்களுக்கு ஒப்படைக்கப்படுகிறது என அந்த வகையிலே அவர்கள் வெற்றி பெற்றார்கள். அந்த தீர்ப்புகளை கொடுத்த நீதிபதிகள் இன்றைக்கு பெரும் பதவிகளிலே இருக்கிறார்கள். அதே பாணியை உத்தரப்பிரதேசத்தினுடைய ஞானவாபியில அந்த மசூதியில கோயில் இருந்ததற்கான சூழல்கள் இருக்கிறது, அதை ஆய்வு செய்வதற்கு எங்களுக்கு அனுமதி வழங்கப்பட வேண்டும் என்கிற அடிப்படையில அவர்கள் நீதிமன்றத்திற்கு செல்லுகிறார்கள். நீதிமன்றத்திலிருந்து உத்தரவை பெறுகிறார்கள். ஆக இந்திய நீதிமன்றங்கள் பெரும்பாலும் RSSக்கு சாதகமான, RSS உறுப்பினர்களை கொண்ட, நீதிபதிகளை கொண்ட நிறுவனமாக மாறி இருக்கிறது, மாற்றப்பட்டிருக்கிறது. அவர்கள் ராமர் கோயில் விஷயத்திலே நீதிமன்றத்திலே வெற்றி பெற்ற அந்த நம்பிக்கை சம்பல் ஞானவாபியிலும் அதே முயற்சியை அவர்கள் தொடர்கிறார்கள். அதே பாணியில ஒரு மசூதியை சர்ச்சைக்குரிய இடமாக மாற்றுவது, சர்ச்சைக்குரிய இடமாக மாற்றி அதை நீதிமன்றத்திற்கு கொண்டு செல்வது, நீதிமன்றத்திலே அவர்களுக்கு சாதகமான நீதிபதிகளை வைத்து தீர்ப்புகளை பெறுவது என்பது நீங்கள் உற்று கவனித்தால் இந்தியா முழுவதும் RSS சங் பரிவார கும்பலுடைய டாக்டிக்கல் அப்ரோச், அதுதான் அவர்களுடைய செயல் தந்திரமாக இருக்கிறது. அதே பாணியை அவர்கள் தமிழ்நாட்டில் இதுவரை மத அடிப்படையிலே கலவரங்களை உருவாக்க முடியாத தமிழ்நாட்டிலே தென் மாவட்டங்களிலே திருப்பரங்குன்றத்திலே, மதுரை மாவட்டம் மதுரை திருப்பரங்குன்றத்திலே அதே பாணியை தொடங்கி இருக்கிறார்கள். 20 ஆண்டுகள், 94 இருந்து 20 ஆண்டுகளுக்கு முன்பு அந்த மலை மேலே கார்த்திகை தீபம் ஏற்ற வேண்டும் என்கிற ஒரு சர்ச்சையை அவர்கள் உருவாக்கினார்கள். பள்ளிவாசலுக்கு பக்கத்துல ஒரு தூண் இருக்கிறது, அந்த தூணிலே தான் கார்த்திகை தீபம் ஏற்ற வேண்டும் என அவர்கள் தொடங்கினார்கள். அது வெற்றி பெறவில்லை. 20 ஆண்டுகள் கார்த்திகை மாதம் வந்தாலே திருப்பரங்குன்றத்திலே காவல்துறையை குவிப்பார்கள். ஒரு புறம் இந்து முன்னணி சங் பரிவார அமைப்புகள், மறுபுறம் இடதுசாரி அமைப்புகள், திராவிட அமைப்புகளைச் சேர்ந்த நபர்கள். இது ஒவ்வொரு ஆண்டும் இது விவாதமாக மாறும். இந்த பிரச்சனையை அவர்கள் கிளப்பி பார்த்தார்கள். திருப்பரங்குன்றத்திலும் திருப்பரங்குன்றத்தை சுற்றி இருக்கக்கூடிய இடங்களிலும் அந்த பிரச்சனைக்கு ஆதரவு கிடைக்கவில்லை. என்ன செய்வது, எங்கே பிரச்சனையை தொடங்குவது, என்ன செய்வது என அவர்கள் ஆய்வு செய்கிறார்கள். அவர்களுடைய இந்துத்துவ அறிவாளி பிரிவினர்
கண்டுபிடித்து கொடுத்திருக்கிற சூத்திரம்தான் திருப்பரங்குன்றம் மலை மேலே உச்சியிலே சிக்கந்தர் தர்கா இருக்கிறது. அங்கே ஆடு கோழி வெட்டுகிறார்கள். அதை பிரச்சனையாக்கினால் மக்கள் மத்தியிலே எடுபடும் என அவர்கள் யோசித்து 2026 தேர்தலையும் இலக்காக வைத்து அவர்கள் தொடங்கி இருக்கிறார்கள். அவர்கள் தொடங்குகிறார்கள், அவர்கள் பிரச்சனை செய்கிறார்கள் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. கார்த்திகை தீபம் பிரச்சனை எடுபடவில்லை, சென்னிமலை முருகன் கோயில் பிரச்சனை எடுபடவில்லை. இப்பொழுது அவர்கள் திருப்பரங்குன்றம் மலை பிரச்சனையை தொடங்குகிறார்கள். அது அவர்கள் தேர்தல் வெற்றி பெறுவதை நோக்கி அல்லது இந்து ஒற்றுமை என்கிற பெயரில் அவர்கள் ஒரு அரசியலை கருத்தியலை முன்னெடுக்கிறார். ஆனால் இந்த அறநிலையத்துறை என ஒன்று இருக்கிறது. திருப்பரங்குன்றம் கோவிலை இந்து அறநிலையத்துறை தான் நிர்வாகம் செய்கிறது. முதல் முறையாக அங்கு நடந்த ஆடு எடுத்துக்கொண்டு மேலே செல்லக்கூடிய இஸ்லாமிய குடும்பத்தை தடுத்தது என்பது HRNC, இந்து அறநிலையத்துறை. அங்க இருக்கிற தாசில்தார் மேலே போகக்கூடாது என தடை செய்கிறார்கள். வேறு சிலர் அங்கு அவர்கள் போர்டு வைத்திருக்கிறார்கள், இஸ்லாமியர்கள், அதனால்தான் பிரச்சனை என்கிறார்கள். காலகாலமாக அங்கே ஒரு போர்டு இருக்கிறது, மலைக்கு செல்லும் பாதை, என்ன செய்ய வேண்டும் என்பதற்கான வழிகாட்டல். அந்த போர்டு விழுந்து கிடக்கிறது. அந்த போர்டை நிமிர்த்தி அவர்கள் புதிய பலகையாக அதை மாற்றி பெயிண்ட் அடித்து வைத்திருக்கிறார்கள். புதிதாக எந்த ஒரு முயற்சியையும் அவர்கள் செய்யவில்லை. இதுபோல ஒவ்வொரு பிரச்சனையாக அவர்கள் தொடங்குகிறார்கள். கடைசியிலே அதிகாரிகள் மட்டத்திலே போய் மேலே வந்து கீழே எங்க சுப்பிரமணிய சாமி கோயில் இருக்கு, மலை புனிதமானது, அந்த மலை மேலே இருக்கிற தர்காவிலே ஆடு கோழி வெட்டுறாங்க, தடுக்கணும்ன்றாங்க. அங்குள்ள தாசில்தார் தடை போடுகிறார். பேச்சுவார்த்தையில இந்த அறநிலையத்துறையைச் சேர்ந்த அதிகாரி மலைக்கு நீங்கள் ஆடு கொண்டு போகக்கூடாது, கோழி கொண்டு போகக்கூடாதுன்னு தடை விதிக்கிறார். ஆக ஒரு அரசியலை தொடங்குவது, மதவாத அரசியலை, இஸ்லாமியர்களுக்கு எதிரான அரசியலை, தர்கா எதிர்ப்பு அரசியலை தொடங்குவது RSS, BJP, சங் பரிவார் கும்பல். அதற்கு எந்த அடிப்படை அறிவுமின்றி துணை நின்றது தாசில்தார் ஆடிஓ இந்த அறநிலையத்துறை. 200 ஆண்டுகளுக்கு மேலே கடைபிடிக்கப்பட்டிருக்கிற ஒரு பழக்கம் அது. அந்த பழக்கத்தை சர்வசாதாரணமாக மதவெறி அமைப்புகள் அரசியலுக்காக அவர்கள் ஒரு முயற்சியை தொடங்கியவுடன் அது பற்றிய அடிப்படை அறிவில்லாமல் தமிழ்நாடு அரசு அதிகாரிகளும் இந்த அறநிலையத்துறை, அதை நிர்வகிப்பவர் சேகர் பாபு என்கிற அமைச்சர், அவர் சொல்லுகிறார், திராவிட மாடல் அரசு, நாங்கள் அதெல்லாம் அனுமதிக்க மாட்டோம், ஆயாக்கும் ஊயாக்கும் என்று அவர் சொல்லுகிறார். ஆனால் அந்த கீழ்மட்ட அதிகாரி மீது எந்த நடவடிக்கையும் அவர்கள் எடுக்கவில்லை. மாவட்ட ஆட்சியாளர்களிடம் பிரச்சனைகள் செல்லும் பொழுது மாவட்ட ஆட்சியாளர் தொடக்கத்திலேயே இதை ஒழுங்குபடுத்தி இருந்தாரே, ஆனால் 4ஆம் தேதி அப்படி ஒரு ரகளை இந்து முன்னணியால், பிஜேபியால் உருவாக்கி இருக்க முடியாது. 26ஆம் தேதியே இது சம்பந்தமான வேலையை தொடங்குகிறோம். நாங்கள் 25 எங்களுக்கு திருச்சியில மொழிப்போர் ஈகியர் நாள், 26 மதுரை வந்த உடனேயே ஒரு கூட்டமைப்பை உருவாக்குவதற்காக ஆலோசனை கூட்டத்தை கூட்டுவதற்கு அறிவிப்பு கொடுக்கிறேன். மற்றொரு புறம் வழக்கறிஞர் ஹென்றி அவர்களும் வாஞ்சிநாதன் அவர்களும் இன்னொரு கூட்டத்திற்கு அழைப்பு கொடுக்கிறார்கள். நாங்கள் இருதரப்பும் பேசி ஒரே கூட்டமாக அதை நடத்துகிறோம். அந்த கூட்டத்தினுடைய முடிவின்படி மத நல்லிணக்க அமைப்புகள் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்துவது, 4ஆம் தேதி இவர்கள் ஏதோ ரகளை செய்ய இருக்கிறார்கள், எனவே 3ஆம் தேதியே அரசுக்கு ஒரு நிர்பந்தம் கொடுப்பதற்காக நாம் ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்தை மாவட்ட ஆட்சியாளர் அலுவலகத்திற்கு முன்னே நடத்தி மாவட்ட ஆட்சியரை சந்திப்பதென முடிவெடுக்கும். காவல்துறை தரப்பிலிருந்து மிகப்பெரிய நெருக்கடி.
நீங்க பிரஸ் மீட்டுக்குள்ள நடத்த வேணாம், நாங்க பாத்துக்கிறோம், ஆர்ப்பாட்டம் வேணாம், நாங்க பாத்துக்கிறோம் என்கிற வாக்குறுதி காவல்துறை தரப்பிலிருந்து 4ஆம் தேதிக்கு முன்னாடி நடக்க இருக்கிற ஆர்ப்பாட்டத்தை தள்ளி வைத்து அன்றைக்கு மாவட்ட ஆட்சியாளரை நேரடியாக சந்திப்போம் என முடிவு பண்ணி சந்திக்கிறோம், பேசுகிறோம். அந்த அம்மையார் சங்கீதா என்கிற மாவட்ட ஆட்சியாளர் வாக்குறுதி எல்லாம் கொடுக்கிறார். ஒரு தரப்பு சார்பாக நாங்கள் இருக்க மாட்டோம், நாங்கள் பொதுவானவர்கள், அப்படி இப்படி என கதையடிக்கிறார். ஆனால் 4ஆம் தேதி நீதிமன்றத்திற்கு போன வழக்கு 2 நீதிபதிகளிடம் போகிறது. சம்பந்தம் இல்லாமல் அனுமதிக்கான வழக்கு தனபால் என்கிற அந்த நீதிபதியிடம் வந்து சேருகிறது. அவர் இதை விசாரிக்கும் பொழுது ஆடுகோழி விவகாரத்தை பிரச்சனையாக சங் பரிவார் சார்ந்த வழக்கறிஞர்கள் எழுப்புகிறார்கள். அங்கே ஆஜரான சமணர்கள் சார்பாக ஆஜரான லஜபதி ராய், அது கிட்டத்தட்ட 100 வருஷத்துக்கு மேல நடந்துட்டு இருக்கு என்று சொன்னவுடன் நீதிபதி தனபால் அதை விட்டு விடுகிறார். அனுமதி வழங்குறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு காவல்துறைக்கு அவர் கேட்கிறார். மதியானம் வரை அங்கே அனுமதிக்க முடியாது என்று சொல்லி கொண்டிருந்த அரசு வழக்கறிஞரும் அரசு சார்பாக அங்கு வந்த ஜின்னா என்கிற வழக்கறிஞரும் மதியத்திற்கு மேலே அவர்களுக்கு அனுமதி கொடுக்கலாம் என்று சொல்லுகிறார். மதுரை காவல்துறையை கேட்கும்போது காவல்துறை திருப்பரங்குன்றம் தாண்டி திருமங்கலம் என்று ஒரு ஊர் இருக்கிறது, அங்கே நடத்தலாம், ஹப் இருக்கிறது, இல்லை மதுரை நகரத்திலே தம்புக்கும் அருகிலே நடத்தலாம் என சொல்லுகிறார்கள். ஆனால் இவர்கள் பிஜேபி தரப்பை சார்ந்தவர்கள் நாங்கள் திருப்பரங்குன்றம் போற வழியில ஒரு 2-3 கிலோமீட்டர் கூட இருக்காது, பழங்காலத்தான், அங்க நடத்திக்கிறோம் அப்படின்னு கேட்கிறாங்க. தாராளமா நடத்திக்கிறட்டும் அப்படின்னு ஜின்னா என்கிற வழக்கறிஞர் அனுமதி அளிக்கிறார். காவல்துறை இன்னொரு நாள் 19 அல்லது 20ஆம் தேதி நடத்திக் கொள்ளலாம் என சொல்லுகிறார்கள். ஆனால் அன்றைக்கு மாலையே கேட்கிறார்கள். அன்றைக்கு மாலையே ஜின்னா என்கிற வழக்கறிஞர் வீரகந்தரவன் நிற்கிறார், திமுக வழக்கறிஞர். நீதிபதி அன்றைக்கு மாலையே நடத்துவதற்கு அனுமதி கொடுக்கிறார். கைதானவர்கள் எல்லாம் திருப்பூரிலும் கோவையிலும் அங்குமிங்கும் இருக்கிறார்கள். எங்க ஆட்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அவங்களெல்லாம் ரிலீஸ் பண்ணிடுவோம்னு ஜின்னா காவல்துறையை கூட கலந்து பேசணும். கமிஷனர்கிட்ட பேசிக்கிறேன், ஏதோ சிஎம் ரேஞ்சில் அவர் வந்து பேசுறார் நீதிமன்றத்துல. கேட்டா இப்போ ஒரு சால்ஜாப் சொல்லப்படுது. அன்னைக்கு வந்த கூட்டத்தை வச்சு அன்னைக்கே முடிச்சிடலாம் என்பதற்காக ஜின்னா அப்படி பேசினாரு. அவர்களுக்கு சாதகமாக பேசவில்லை, அவர்களை அன்னைக்கே தீர்த்து விடலாம் என்று சொன்னாரா. ஆனால் மதுரையை சுற்றி அவர்கள் ஆட்களை திரட்டி எங்கெங்கே தங்க வைத்து அவர்கள் கொண்டு வந்து சேர்க்கிறார்கள் என்பது அந்த நிகழ்ச்சி நடக்கும் பொழுது பார்க்க முடிந்தது. பெரும்பாலும் வெளி மாவட்டத்திற்கார்கள். அவர்கள் மத்தியில கொண்டு செல்லக்கூடிய 2 செய்தி. ஒன்று, புனிதமான மலையின் மீது ஆடு கோழி வெட்டி சாப்பிடுறாங்க, இது ஒன்று. 2, இந்த மலை நமக்கு சொந்தம், இந்த மலை சுப்பிரமணியர் மலை, இதை சிக்கந்தர் மலை என சொல்லுகிறார்கள். இந்த 2 விஷயத்தை தான் அவர்கள் தமிழ்நாடு முழுவதும் கொண்டு செல்லுகிறார்கள். புனிதமான இடத்துல ஆடு வெட்டுறானா என்கிற அதிர்ச்சியை உருவாக்குகிறார்கள். ஆடு வெட்டி திங்கிறவனு அதிர்ச்சி ஆகிறான். ராஜா சொல்லுகிறான், இந்துக்கள் மாம்சம் சாப்பிடுவதை கைவிட வேண்டும், மாமிசம் சாப்பிடுபவர்கள் இந்துக்களாக இருக்க முடியாது அப்படின்னு அவன் அறிவிக்க தயாரா இல்லை. சங்கராச்சாரியாரை கூட்டி உட்கார வச்சு யாரெல்லாம் மாமிசம் சாப்பிட்றாங்களோ, ஆட்டுக்கறி, கோழிக்கறி, மாட்டுக்கறி சாப்பிட்றாங்களோ அவங்களெல்லாம் இந்துக்கள் கிடையாது என அறிவிக்க அவன் தயாரா இல்லை. அவனுக்கு எல்லாரும் வேணும். நீயும் இந்துன்னு சூத்திரனும் வேணும், நீயும் இந்துன்னு பஞ்சமரும் வேணும். இன்னும் மோகன் பாகவத் லாங்குவேஜ்ல சொல்லணும்னா இஸ்லாமியர்களும் இந்துக்கள் தான், கிறிஸ்தவர்களும் இந்துக்கள் தான் அப்படின்னு மேடையில் சில நேரம் அள்ளி விடுவானுங்க. அவர்களை பொறுத்தளவு பெரும்பான்மையான ஒரு வாக்கு வங்கியை இலக்காக வைத்து இந்த அரசியலை அவர்கள் தொடங்குகிறார்கள். தமிழ்நாட்டிலே மதவெறி அரசியலில் வெற்றி பெற முடியவில்லை என சாதி வெறி அரசியலை கையில் எடுத்தார்கள். சாதி சங்க தலைவர்கள் எல்லாம் தங்களுடைய அமைப்புகளை கொண்டு போய் சேர்த்தார்கள். கிருஷ்ணசாமியை, ஜான் பாண்டியனை, இன்னும் பல்வேறு ஆட்களை கொண்டு போய் தன்னுடைய கட்சிகளுக்குள்ளே சேர்த்தார்கள். இன்றைக்கு முதல் முறையாக அவர்கள் ஒன்றை தொட்டு அதை இயக்கமாக்க முயற்சியை தொடங்கி இருக்கிறார்கள். வெற்றி பெறவில்லை, அவர்கள் வெற்றியடைந்திருக்கிறார்கள் என்பது நம் தவறான பார்வை. அவர்கள் தொடங்கி இருக்கிறார்கள்.
மக்கள் மத்தியில எதை சொன்னால் அவர்கள் அதை எடுத்துக்கொள்வார்கள் என்பதை கண்டுபிடித்து அதை சொல்ல ஆரம்பிக்கிறார்கள். ஆனால் திருப்பரங்குன்றம் பகுதியை சேர்ந்த ஊரை சேர்ந்த மக்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. திருப்பரங்குன்றம் மக்கள் மத்தியிலே போய் பொதுவான தொலைக்காட்சி ஊடகங்கள் நீட்டும் பொழுது அவர்கள் சகஜமாக சொல்லுகிறார்கள், இது காலகாலமா இருக்கிற பழக்கம். அவங்க நேர்த்திக்கடன் வச்சுட்டு மேல கோழி ஆடு வெட்டுவாங்க, சாப்பிட எங்களை கூப்பிடுவாங்க, நாங்க போவோம். நாங்க நேர்த்திக்கடன் வச்சுட்டு தர்காவுக்கே நேர்த்திக்கடன் நாங்களே வைக்கிறோம், நாங்க கூப்பிடுவோம், அவங்க சாப்பிட வருவாங்க. இது எங்களுக்குள்ள எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நாங்கள் அண்ணன் தம்பிகளாக இருக்கணும். அத ராமசீனிவாசன் நக்கல் அடிக்கிறான். மாமே மச்சானா இருக்கான்னு சொல்றாங்க, மாமே மச்சானா இருந்தா வேணா பொண்ணு கொடுத்து பொண்ணு வாங்கிக்கிறட்டும் அப்படின்றான். அப்படி பொண்ணு கொடுத்து பொண்ணு வாங்கினா ஒன்றும் தப்பு கிடையாது. நீ இந்துக்கள் எல்லாம் ஒன்றுன்னு சொல்றிய, இவரே இந்துக்கள் எல்லாம் ஒன்று, சாதி கிடையாது, அப்படி கிடையாது, இப்படி கிடையாதுன்றிய. எங்க பார்ப்போம்? பட்டியல் சமூகத்திற்கு மற்றவங்கள பொண்ணு கொடுக்க சொல்லுவாங்க, பாப்பான பொண்ணு கொடுக்க சொல்லு, இல்ல மேல் சாதி மௌலியார செட்டியார பொண்ணு கொடுக்க சொல்லுனா கொடுக்க மாட்டேன். இவன் நக்கல் அடிக்கிறான். மாமே மச்சானா இருக்காங்களாம், நாங்க மாமான்னு கூப்பிடுவோம்னு கல்லர் சமூகத்தை சேர்ந்தவங்க சொல்றாங்க. இஸ்லாமியர்களை மாமான்னு கூப்பிடுவோம் அப்படின்னு. அப்படின்னா பொண்ணு கொடுத்து பொண்ணு வாங்கிக்கங்க அப்படின்னு நக்கல் அடிக்கிறான். இதை எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, பிளவுபடுத்துவது, வாய்ப்பு கிடைக்கிற இடத்துல சாதியாக பிளவுபடுத்துவது, வாய்ப்பு கிடைக்கிற இடத்துல மதமாக பிளவுபடுத்துவது என்கிற அரசியலை முன்னெடுப்பதன் மூலம் ஒரு பெரும்பான்மை வாக்கு வங்கியை தயார் செய்கிற முயற்சியில ராமசீனிவாசன், எச் ராஜா, அண்ணாமலை தொடங்கி இருக்கிறார்கள். இது மக்கள் ஏமாற்றப்படுகிறார். அவர்களை பொறுத்தளவு மாமிசம் சாப்பிடுவது, ஆடு கோழி வெட்டி சாப்பிடுவது என்பது அவர்களை பொறுத்தளவு ஏற்றுக்கொள்ளக்கூடாததாக எச் ராஜா அறிவிக்கிறார். அதிலே ராமசீனிவாசனுக்கு மாறுபாடு இருக்கிறது. வீடு விழாக போய் அவர் கறி திங்கிறார், கருவாடு திங்கிறார், இப்படிலாம் அவர் தன்னுடைய நேர்காணலே அவர் சொல்றார். எச் ராஜா சொல்றார், மறுநாள் காலையிலேயே, அந்த 4ஆம் தேதி நடந்த கூட்டத்துல பேசல, 5ஆம் தேதி காலையில சொல்றார். சுப்பிரமணிய சாமி வடக்க இருந்து சொல்றான், தெற்க இருந்து எச் ராஜா சொல்றான், அந்த தர்கா மலை உச்சியிலிருந்து அப்புறப்படுத்தப்பட வேண்டும் என்கிற விஷயத்தை எச் ராஜாவும் சுப்பிரமணிய சாமியும் சொல்றான். ராமசீனிவாசன் கேட்கிறாங்க, டிபேட்னு ஒரு யூடியூப் சேனல், உங்க கருத்து அதுதானான்னு. இல்ல எச் ராஜான்னே சொல்றாரு, அப்படி நமக்கு அதுல உடன்பாடு இல்லை. மலை மேல ஆடு கோழி வெட்டக்கூடாது, மலை முழுவதும் சுப்பிரமணிக்கு சொந்தம். சுப்பிரமணி எங்க இருந்து வந்தார்? வேளனாக இருந்தவர் எங்கிருந்து ஸ்கந்தராக சுப்பிரமணியாக வந்தார். சுப்பிரமணி என்பது சான்ஸ்கிரிட் பேரு. வட மாநிலங்கள்ல இருந்து சிவன் பார்வதியினுடைய பிள்ளை சுப்பிரமணி என கொண்டு வந்து எங்களுடைய பாரம்பரியமான வேளன், எங்களுடைய பாரம்பரியமான முருகன், அந்த ரெண்டு இருக்க, அந்த ரெண்டு பெயர் வேளன் முருகன் என்று இருந்த பெயரை வேலன் வெறியாட்டு என்பது ஒரு மிகப்பெரிய விழாவில் அவர்கள் எடுக்கக்கூடியது. அது ஆடுகோழி வெட்டக்கூடிய ஒரு பெரிய விழா. திருமுருகாற்றுப்பள்ளியில சொல்லப்படுவதாக இலக்கியத்துல இருக்கிற அத்தனை இலக்கியவாதிகளும் முன் வச்சுட்டாங்க. அதுக்கு பதில் சொல்றதுக்கு துப்பு கிடையாது. முருகனுடைய வேலன் வெறியாட்டுல, முருகனுடைய வழிபாட்டுல ஆட்டு ரத்தம் கலக்கப்பட்ட சோறு பிணைந்து படையலாக வைக்கப்படும்னு பாடல் இருக்குன்னு முன்வைக்கிறாங்க. அதுக்கு பதில் சொல்றதுக்கு எச் ராஜாவோ ராமசீனிவாசனோ அண்ணாமலையோ தயாரா இல்லை. அவர்கள் பாரம்பரியமாக இருந்ததை பார்ப்பனியமாக்கி இருக்கிறார். எந்த கோயில் எல்லாம் இந்த நாட்டு மன்னர்களுடைய முயற்சியில கட்டப்பட்டதோ, இங்கு இருக்கிற தமிழர்களால் கட்டப்பட்டதோ, அவர்களுடைய வழிபாட்டு வழக்கங்கள் மாற்றப்பட்டு, இதே திருப்பரங்குன்றம் முருகன் கோயிலுக்குள்ளேயே ஆடு கோழி வெட்டுகிற பழக்கம் இருந்தது. அது கொஞ்சம் கொஞ்சமாக பார்ப்பனிய மயமாக்கப்பட்டு இன்றைக்கு ஆடு கோழி வெட்டக்கூடாது என்கிற நிலை வந்திருக்கிறது. இன்னைக்கு நீங்க கிராமப்புறத்தினுடைய குலதெய்வ வழிபாடு கோயில்களுக்கு போவீர்களே, ஆனால் அங்க இருக்கிற பண்பாட்டு விஷயங்கள்ல பின்னாடி வரலாம். இதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி, நீங்க சொன்ன விஷயங்கள்ல இருந்து இப்ப முதல்ல ஆடு எடுத்துட்டு போகும்போது தடுத்து நிறுத்தினது இந்து அமைப்புகள் கிடையாது, இந்து அறநிலையத்துறை. அடுத்தது இந்த வழக்கு நீதிமன்றத்துக்கு, இந்த 4ஆம் தேதி போராட்டத்துக்கான வழக்கு நீதிமன்றத்துக்கு வந்தபோது
அரசு தரப்பு வழக்கறிஞர் வந்து அனுமதி கொடுக்கலான்னுட்டு மாலை தெரிவிக்கிறாரு. அது மட்டும் இல்லாம உடனடியா எல்லாரையும் விடுவிக்கலாங்கிற மாதிரியான ஒரு முதலமைச்சர் சொல்ல வேண்டிய ஒரு கருத்தை வந்து ஒரு அரசு வழக்கறிஞர் அந்த இடத்துல சொல்றாரு. அது மட்டும் இல்லாம தங்கத்தமிழ் செல்வன் ஒரு அறிக்கை கொடுத்திருக்காரு. அந்த அறிக்கையில பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இஸ்லாமியர்கள் வந்து தேவையில்லாம போய் அங்க வந்து பிரச்சனைகளை கிளப்ப வேணாங்கிற மாதிரியான தோணில வந்து அந்த அறிக்கை வந்திருக்கு. இப்ப வந்து தமிழக அரசு வந்து தொடர்ச்சியாக சனாதனத்துக்கு எதிராக இருக்கிறோம், நாங்கள் வந்து மதவாதத்துக்கு எதிராக இருக்கிறோம், மத நல்லிணக்கத்தை பேணிக்கிட்டு இருக்கோங்கிற இதை தொடர்ச்சியா சொல்லிட்டு இருந்தாலும் செயல்பாட்டு ரீதியாக இந்த அரசு வந்து இப்படியான ஒரு பிறழ்வு வந்து தொடர்ச்சியா செஞ்சுக்கிட்டு இருக்கு. இந்த தமிழ்நாடு அரசோட நோக்கம் இங்க என்னவா இருக்கு? 2026 சட்டமன்ற தேர்தல் வருது. பெரும்பான்மை இந்து வழக்க வாக்குகளை இழப்பதற்கு திராவிட முன்னேற்ற கழகம் தயாராக இல்லை. பிஜேபி, இந்து முன்னணி, சங் பரிவார் அமைப்புகள் திமுகவை இந்து எதிரியாக சித்தரிப்பதற்கு முயற்சி செய்கிறார்கள். அவர்களுடைய அரசியல் பரப்புரையினுடைய நோக்கம் 2026 தேர்தல். திராவிட முன்னேற்ற கழகம் என்பது ஒரு இந்து எதிரி என்கிற செய்தியை அவர்கள் திட்டமிட்டு உருவாக்கி கொண்டு செல்ல முயற்சி செய்கிறார்கள். அதற்கு தயாராகி விட்டார்கள். இதை எப்படி எதிர்கொள்வது என திட்டமிட வேண்டிய திராவிட முன்னேற்ற கழகம், திராவிட முன்னேற்ற கழக அரசு எப்படி எதிர்கொள்கிறது என்றால், இஸ்லாமியர்களுடைய உரிமைகளை பலி கொடுப்பதன் மூலம் பெரும்பான்மை வாக்கு வங்கியை தக்க வைத்துக் கொள்வது. இப்ப ஏற்கனவே இருக்கு வாக்கு வங்கி, அந்த வாக்கு வங்கியை தக்க வைத்துக் கொள்வது என்கிற நிலைக்கு திராவிட முன்னேற்ற கழக அரசு போய் கொண்டிருக்கிறது. நேற்று நீங்க தங்க தமிழ்ச்செல்வன் பேசுனதை பாத்தீங்கன்னா, ஒரு 1ஆம் நம்பர் அரக்கிருக்கேன் எப்படி பேசுவானோ அதே போல தங்க தமிழ்ச்செல்வன் பேசுறான். பொதுவா அவர் பேசும்போது இவங்களை யாரு மேல போய் ஆடு வெட்டுறோம்னு ஷோ கட்ட சொன்னது, ஏங்க பாரம்பரியமா இருக்கிறதானு செய்தியாளர் கேட்கிறாரு. அது எப்பயாவது செய்வாங்க அப்படின்னா, எப்பயாவது செய்வாங்கன்னா டெய்லி செய்யறேன்னு சொன்னாங்களா, இல்ல டெய்லி அங்க நாங்க ஒரு ஆடு வெட்ட போறோம்னு சொன்னாங்களா? இல்ல, நேர்த்திக்கடன் கொடுக்கறவங்க தான் ஆடு கொண்டு போவாங்க. ராஜபாளையத்துல இருந்து நேர்த்திக்கடன் வேண்டிக்கிட்டவங்க ஆடு எடுத்துட்டு வராங்க. சேவல் நேர்த்திக்கடன் பண்ணவங்க சேவலை கொண்டு போவாங்க. என் வீட்டுல பிள்ளைக்கு முடியல, என் பிள்ளைக்கு கல்யாணம் ஆகணும் அப்படின்னு நேர்த்திக்கடன் வைப்பான். எல்லா கோயிலுக்கும் வைக்கிற மாதிரி சிக்கந்தர் தர்காவுக்கும் நேர்ந்துக்கிறான், கொண்டு போறான். அதை பற்றிய எந்த அடிப்படை அறிவும் இல்லாமல், அது கல்லர் நாடு, ஆயாக்கும் ஊயாக்கும். கல்லர் நாட்டுல கோழி வெட்டாம இருக்கியா? கல்லர் நாட்டுல ஆடு வெட்டாம இருக்கியா? இப்ப அவன் கை வைக்கிறது உன்னுடைய சாப்பாட்டு முறையில தான் கை வைக்கிறான். சினிமால பூரா பிரமிழ கல்லர் காட்சிகளை காட்டும் பொழுதெல்லாம் கறி கடிக்கிற மாதிரியும் எலும்பு கடிக்கிற மாதிரி காட்டுற சீனை காட்டி அருவருப்பாக்குவான் வீம்புக்குனே. எல்லா சினிமாவும் மதுரைன்னு வந்தா வன்முறையாளர்களாக பிரமிழ கலரை காட்டுறது என்பதை ஒரு வழக்கமாக வச்சிருந்தான் களவாணி பயலுக பூரா. ஆனால் இன்னைக்கு அவன் டார்கெட்டே என்னன்னா, நீ கறி சாப்பிடக்கூடாது, நீ ஆட்டுக்கறி சாப்பிடக்கூடாது, நீ மாட்டுக்கறி சாப்பிடக்கூடாது, நீ கோழிக்கறி சாப்பிடக்கூடாதுன்றான். நீ ஏத்துக்கிறியா? தமிழ்நாட்டுடைய 95% மக்கள் கறி சாப்பிடுறவங்க. கறி சாப்பிடுவது என்பது ஏதோ கீழ்சாதி தன்மை, கறி சாப்பிடுவது என்பது ஏதோ அருவருப்பான ஒரு சமாச்சாரம், கறி சாப்பிடாமல் இருப்பதுதான் புனிதமானது என்கிற ஒரு கருத்தாக்கத்தை இவன் உருவாக்குறான். மழை புனிதமானதுன்றான். மழை புனிதமானதுன்னா என்ன மைத்து கிடையாது. தமிழ்நாட்டில் இருக்கிற மழையை பூரா வெட்டுறீங்க, உடைக்கிறீங்க, விற்கிறீங்க. நாங்க மழையை சுற்றி வாரோம், கிரிவலம் வாரோம். சரி, மழையில போய் 5 மணி நேரம் இருக்கானு, அங்க அவன் எங்க சிறுநீர் கழிக்கிறான்? அவன் எங்க வெளியே போறான்? மலை மேலதான் போறான். அதற்கான ஏதாவது ஏற்பாடு மேல செய்யப்பட்டிருக்கா? கழிப்பறை உண்டா மலை மேல? தர்காவை அகற்றல்ன்றிய மேல போறவன் எங்க பேலனு எங்க மோளனுன்றத கூட சிஸ்டம் ஆக்கலை. இன்னைக்கு வரை சிஸ்டம் ஆக்கலை. அது மலையில தான் போறான், மலையில தான் பண்ணிட்டு இருக்கான் எல்லாமே. அந்த மலை புனிதமானதுன்ற, வேற எந்த மலை புனிதம் இல்லாதது? எல்லா மலையுமே இங்க வந்து இயற்கையால் உருவாக்கப்படும், அனைவருக்கும் சொந்தமானது மலை என்பது. இங்க கீழே குடவரை கோயில குடைஞ்சு வேளன் கோயில், முருகன் கோயில் உருவாக்கப்பட்டது. அதுக்கு மேல விஸ்வநாதர் சன்னதி. முதலிலே அந்த மலையில வந்தது எதுன்னு கேட்டீங்கன்னா சமணர்கள் தான். அந்த மலை ஒரிஜினலா பாத்தீங்கன்னா அது சமணர் மலை.
அது சிக்கந்தர் மலையும் கிடையாது, அது முருகர் மலையும் கிடையாது, அது சமணர் மலை. அந்த மலையினுடைய 3 பகுதிகளிலே சமண சின்னங்கள், அடையாளங்கள் இருக்கிறது பரவலாக. நீங்க மதுரையினுடைய பல மலைகளுக்கு போங்க, அரிட்டாவடி மலைக்கு போங்க, அங்க சமணர் சின்னங்கள் இருக்கு. கீழக்குடி மலைக்கு போங்க, அங்க சமணர் சின்னங்கள் இருக்கு. இங்கே மலைகள் என்பது சமணர்களுடைய இடமாக இருந்திருக்கிறது. அதற்கு அப்புறம் தான் முருகன் கோயில், அதுக்கப்புறம் தான் சிக்கந்தர், இதெல்லாம் வர்றதெல்லாம். அப்படி பார்த்தா சமணர்களுடைய உரிமையை பறித்து சமணர்களை காலி பண்ணி கைப்பற்றின சைவ கோயில்கள் தான் இது பூராமே. 2000 வருஷத்துக்கு முன்னாடியே சமணர் கோயில், சமணர் இருந்ததுக்கான அடையாளங்கள் இருக்கு. தொல்லியல் ஆய்வாளர்கள் இன்னைக்கு வருஷப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. தமிழ்தாசனா இருக்கலாம், ஐயா சாந்தலிங்கமா இருக்கலாம், மிக விரிவாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த கோயில் முருகனை வழிபடுபவர்களுக்கு இது முருகமலை, சமணர்களுக்கு இது சமணர் மலை, இஸ்லாமியர்களுக்கு இது சிக்கந்தர் மலை. அவன் வீட்டுல பேசும்போது, அவங்க மத்தியில பேசும்போது சிக்கந்தர் மலைன்னு சொல்றான். சமணர்கள், சென்னையில் வர்ற சமணர்கள், மதுரையில் இருக்கிற சமணர்கள் இதை சமணர் மலைன்னு சொல்றான். முருகர்கள் அது முருகமலைன்னு சொல்றான். ஆனா எல்லாருமே பொதுவா பயன்படுத்துற வாசகம் இது திருப்பரங்குன்றம் மலை. இதை சிக்கந்தர் மலையாக்க பார்க்கிறான், சிக்கந்தர் மலையாக்க பார்க்கிறான்ற ஒரு பொய் செய்தியை பரப்புகிறார்கள். சிக்கந்தர் மலையாக்க யாராலையும் முடியாது. அவர்களுக்கு அது சிக்கந்தர் மலை. இன்னும் நீங்க ரெக்கார்டுக்கு போனீங்கன்னா ரெக்கார்டுல 2 பேர் தான் இருக்கு, சிக்கந்தர் மலை, ஸ்கந்தர் மலை. ஸ்கந்தர் மலை எங்க இருந்து வந்துச்சு? எங்களுடைய தமிழ் பாரம்பரியத்தினுடைய முருகமலை, முருகனுடைய கோயில், வேலனுடைய கோயில் எங்க இருந்து ஸ்கந்தர் மலைன்னு வந்துச்சு ரெக்கார்ட்ல? யார் மாத்துனது? எந்த பாப்பா மாத்துனா? கோயிலுக்குள்ள பார்ப்பனிய பூஜை முறையை, வழிபாட்டு முறையை ஆக்கினவர்கள் மலையின் பெயரையே ஸ்கந்தர் மலைன்னு மாத்திருக்கான். அதுக்கு உனக்கு கோபம் இல்ல? ஏன்னா சான்ஸ்கிரிட் உன்னோட மொழியா இருக்கு. பிஜேபி காரனுக்கு, இந்து முன்னணிக்காரனு சான்ஸ்கிரிட்ல நீ ஒத்துக்கிற, அதனால ஸ்கந்தர் மலையை நீ ஏத்துக்கிற. சிக்கந்தர் மலைன்னு ரெக்கார்டுல இருக்கு. ரெக்கார்டு 2 விஷயத்த சொல்லுது. அவன் புதுசா போய் இதை சிக்கந்தர் மலையை ஆக்குறான் அப்படின்னு ஒரு பொய் செய்தியை பரப்பாது. அது ரெக்கார்டுல நீண்ட காலமாக சிக்கந்தர் மலைன்னு இருக்கு, ரெக்கார்டுல நீண்ட காலமாக ஸ்கந்தர் மலைன்னு இருக்கு. இது தமிழ்நாட்டு மக்களுக்கு, நான் மதுரையில பிறந்து வளர்ந்தவன், 66 வயசாகுது எனக்கு. அந்த மலை எங்களை பொறுத்தளவு திருப்பரங்குன்ற மலை. கீழே போனா முருகன் கோயில், மேல போனா சிக்கந்தர் இது. விஸ்வநாதர் கோயிலுக்கு போறவங்க அந்த பொதுப்பாதை, அது போறது வரை பொதுப்பாதை போய் விஸ்வநாதர் கோயிலுக்கு போவாங்க. கொஞ்சம் தள்ளி போனா வலது பக்கம் திரும்பினாங்கன்னா தர்காவுக்கு போவாங்க. தர்கால ஆடு கோழி வெட்டு சாப்பிட்றதுன்றது நேர்த்திக்கடை அன்னைக்கு இருந்தா கிடைக்கும், நமக்கு போனவங்களுக்கு கிடைக்கும். நான் போயிருந்த ஒரு முறை அன்னைக்கு நேர்த்திக்கடை ஆடு வெட்டியிருக்கான், நான் சாப்பிட்டு வந்திருக்கேன். இல்ல இப்பதான் சாப்பிட்றான். நவாஸ்கானி போய் பிரியாணி சாப்பிட்டாரு. அவன் தர்கால அவன் பிரியாணி சாப்பிட்றான், உனக்கு என்ன எரியுது? அவன் தர்கால அவன் பிரியாணி சாப்பிட்றான். விஸ்வநாதர் கோயில்ல நீ புளியோதரை சாப்பிடு. புளியோதரை சாப்பிடுறது உன் இஷ்டம், பிரியாணி சாப்பிடுறது அவனுடைய உணவு முறை. நவாஸ்கனியே பண்ணாலும் ஐயோ நான் சாப்பிடலன்னு பதறி போய் நான் நிரூபிக்கவான்னு நவாஸ்கனி கேட்கிறேன். நான் கேட்கிறேன், நவாஸ்கனியா அங்க போய் பிரியாணி சாப்பிட்டு இருந்தா கூட அது அவங்க இஷ்டம். இல்ல எங்க புனிதமான மலை அப்படின்னு நீ சொன்னேன்னா, நீங்க புனிதமான இல்ல ஒரு பகுதி அவங்களுக்கு சொந்தம், அவங்களுக்கு சொந்தமான பகுதியில உட்காந்து அவங்க எதையும் சாப்பிடுவாங்க, அது அவங்க உரிமை. அதை நீதிமன்றமே சொல்லியிருக்கு. நீ என்ன இல்லைன்ற? முழு மலையும் முருகனுக்கு சொந்தம், முருகன் கோயிலுக்கு சொந்தம்ன்றது பொய்யான செய்தி, பொய்யாக பரப்பப்படும் செய்தி. விஸ்வநாதர் கோயில் போனாலும் புளியோதரை கிடைக்காது, அது பெருமாள் கோயில் போனால்தான் கிடைக்கும், அது வேற விஷயம். அரசு, தமிழ்நாடு அரசு இந்துக்களோட ஓட்டுக்காக பயந்து இந்த நிலைப்பாடுகளை எடுக்குதுன்னா, அப்ப அவங்களுடைய பிரச்சாரம் என்பது, அவங்களுடைய பரப்புரை என்பது, இந்த சிக்கந்தர் தர்காக்கு எதிரான பரப்புரை என்பது வெற்றி பெற்றுக்கிட்டு இருக்குன்னு பார்க்கலாமா? ஊப்பி அனுமதிச்சிருக்கலாம், ஆனா தமிழ்நாடு அனுமதிக்காது. அதுவும் மதுரை, நீங்க ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா செம்மேரிசி சர்ச் இருக்கும், இன்னொரு பக்கம் கோரிப்பாளையம் பள்ளிவாசல் இருக்கும், நடுநாயகமா மீனாட்சி அம்மன் கோயில் இருக்கும், தெருவுக்கு தெரு மாரியம்மன் கோயில் இருக்கும், காளியாத்தா கோயில் இருக்கும். கிராமங்களில் இருந்து வந்த மக்கள் முளைப்பாரியோடு
அவன் வாழக்கூடிய தெருவுல, குடியேறி இருக்கிற தெருவுல ஒரு மாரியாத்தா கோயிலையோ ஒரு காளியாத்தா கோயிலையோ உருவாக்கியிருக்கான். இந்த எல்லா கோயிலையும் நீங்க பாத்தீங்கன்னா இஸ்லாமியர்களும் இந்துக்கள் என இன்று ரெக்கார்டுல ஆக்கப்பட்டிருப்பவர்களும் ஒண்ணு மண்ணாதான் நிற்பாங்க. இவ்வளவு பிரச்சனை நடந்துகிட்டு இருக்குங்க. மதுரையில பொன்பு தாண்டி நீங்க போனீங்கன்னா அங்க இஸ்லாமியர்களும் அந்த கோயில் கொண்டாடுறவங்களும் கொடிமரத்தை 2 பேரும் சேர்ந்து கொண்டு போயிட்டு இருக்காங்க. இதே நேரத்துல இதே சமயத்துல எல்லாரும் அதிசயமா பாக்குறாங்க. என்னடா திருப்பரங்குன்ற மலைன்றாங்க, என்னமோ பண்ணிட்டு இருக்காங்க, பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இவன் என்னடா குமாரம் போற வழியில, அலங்காநல்லூர் போற வழியில இருக்கிற ஒரு கோயில் திருவிழா. அந்த திருவிழால இஸ்லாமியர்களும் சோகால்டு இந்துக்களும் கொடிமரத்தை ஒன்னா கொண்டு போறாங்க. இதை நீங்க மதுரையில பல இடங்கள்ல பார்க்கலாம். மாரியம்மன் திருவிழா நடக்கும், சீர் கொண்டு வருவாங்க இஸ்லாமியர்கள். இதை நீங்க தமிழ்நாட்டுல பார்க்கலாம். இஸ்லாமியர்கள் சித்திரை திருவிழாலையும் திருப்பரங்குன்ற திருவிழாலையும் இஸ்லாமியர்கள் மன்றம் அமைச்சு மோர் ஊத்திக்கிட்டு இருப்பாங்க, பானக்கம் கரைச்சு கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. போறவங்க வார பக்தர்களுக்கு பராமரிக்கிற வேலையை இஸ்லாமியர்கள் செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. இது சாதாரணமான விவகாரம் கிடையாது தமிழ்நாட்டுல. இதுதான் நீண்ட நெடிய காலமாக பார்ப்பன எதிர்ப்பு பாரம்பரியம் உள்ள தமிழ்நாடு. அதனாலதான் கொதிச்சு போய் பாப்பான்னா எல்லாரையும் சமமாக பாப்பான்னு ஒரு கிறுக்கனை பேச வைக்குது பிஜேபியும் RSSம். ஏன் அப்படி பேச வைக்குது அப்படின்னா, பார்ப்பன எதிர்ப்பில் ஒரு நீண்ட நெடிய காலம் ஒரு அரசியல் இருக்கு, நீண்ட நெடிய காலம் ஒரு கருத்தியல் இருக்கு, ஒரு பண்பு இருக்கு, பண்பாடு இருக்கு. அதே நேரம் இதை காப்பாற்ற வேண்டும் என்றால், இந்த மண்ணுடைய தன்மையை காப்பாற்ற வேண்டும் என்றால் திமுகவை மட்டும் நம்பிக்கொண்டு தமிழ்நாட்டு மக்கள் இல்லை என்பதை புரிஞ்சுக்கணும். தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு மரபு இருக்கு. அது தொடர்ச்சியா செய்திகள்ல பார்க்க முடியுது, சமூக ஊடகங்கள்ல பார்க்க முடியுது. இது மாதிரியான இந்துக்கள், முஸ்லிம்களும், கிறிஸ்தவர்களும் ஒன்னா சேர்ந்து திருவிழாக்கள் கொண்டாடுவதெல்லாம். ஆனா இந்த 4ஆம் தேதி போராட்டத்துல ஆயிரக்கணக்கான மக்களை திரட்டிட்டாங்க. இப்ப நாளைக்கு தைப்பூசம் வருது. 3000 பேருங்க, ஆயிரக்கணக்காலாம் இல்லைங்க. அந்த இடத்துல நீங்க அந்த இடத்துல கூடுனீங்கன்னா அதிகபட்சம் 5000 பேர் கூடுவாங்க. அதுக்கு மேல அந்த இடத்துல கூட முடியாது. சரி, நாளைக்கு தைப்பூசம் வருது. அந்த தைப்பூசத்துல பெரிய அளவிலான மக்களை அதாவது சாதாரணமா தைப்பூசத்துல பக்தர்கள் திரள்வதற்கு இயல்பு. அந்த பக்தர்கள் திரள்வதற்கு இடையில இவங்க தன்னுடைய பரிபாலனத்தை, அதாவது RSS சங்கி கூட்டங்கள் உள்ள பூந்து இந்த பக்தர்களை வேற மாதிரியாக வழி நடத்துவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா? ராஜா அறிவிச்சிருக்காங்க. நீங்க தைப்பூசம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா கிராமத்துல இருக்க மக்கள் கூட, ஏன்னா இது முருக வழிபாடை மிக ஆழமாக கொண்ட சமூகம் தமிழ் சமூகம். நீண்ட நெடிய காலம் முருக வழிபாடு தான் இந்த மக்களுடைய வழிபாடு. நாட்டார் சமூகத்தினுடைய மிக நீண்ட பாரம்பரிய பழக்கம். தைப்பூசத்தை கிராமத்தில் இருக்கவங்க கூட அன்னைக்கு கொண்டாடுவான், வீடு கழுவுவான், பக்கத்துல இருக்கிற முருகன் கோயில் போவான். குறிப்பா தென் மாவட்டங்கள்ல நீங்க பாத்தீங்கன்னா, ஒரு பக்கம் கடலோரத்தில் திருச்செந்தூர், இன்னொரு பக்கம் பழனிமலை, இன்னொரு பக்கம் திருப்பரங்குன்றம், இந்த பக்கம் அழகர் கோயில், பழமுதிர் சோலை, 4 இடங்கள் இருக்கு. இந்த 4 இடங்கள்ல மக்கள் போவான், தைப்பூசத்துக்கு போவான், கும்பிட்டு வருவான், நடந்து போனவன் திரும்ப வருவான். பழனிக்கு போனீங்கன்னா தைப்பூசம் கூட்டமா இருக்கும். இதற்கும் பாரதிய ஜனதாவுக்கும் சம்பந்தம் கிடையாது, இதற்கும் பார்ப்பனர்களுக்கும் சம்பந்தம் கிடையாது. செட்டிநாட்டுல இருந்து, காரைக்குடியில இருந்து செட்டியார்கள் அங்கிருந்து முதல் நடைபயணத்தை தொடங்கினாங்க. இன்னைக்கு குக்கிராமத்துல இருந்து கூட பழனிக்கு நடைபயணம் நடந்துகிட்டு இருக்கு. முருகன் என்பது மிக ஆழமாக ஊடுருவி இருக்கிற வேர்ல இருக்கக்கூடிய ஒரு வழிபாட்டு தன்மை. அன்னைக்கு அவங்க என்ன செய்வான், ஊடாலன்னு ஒரு 50 காவி கொடியை தூக்கி பிடிப்பான், கூட்டமா கூடி நின்று தண்ணிக்கு போராடிட்டு இருப்பாங்க. நடுவில் போய் அங்க போய் நின்றுக்கிட்டு தன் கொடியை பிடிச்சுக்கிட்டு கோஷம் போடுற ஒரு அமைப்பை நான் பார்த்திருக்கேன் சின்ன வயசுல இருந்து. அது போல இவங்க நாளைக்கு தைப்பூச கூட்டத்துல என்ன செய்வாங்கன்னா, திருப்பரங்குன்ற மலையை கைப்பற்றுவோம்னு முழக்கத்தை போடுவாங்க. அரசியல் முழக்கம் போட முடியாது, திமுக எதிராக போட முடியாது. ஏன்னா வர்றவன் எல்லாம் திமுகவும் இருப்பான், அதிமுகவும் இருப்பான், காங்கிரஸ் இருப்பான், பிஜேபி 1-2 பேர் தான் இருப்பான். அப்படி தைப்பூசத்துல கூடுற கூட்டத்துல இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா,
இப்ப காவி கொடிய இங்க தூக்குறாங்கல்ல, இப்ப திருப்பரங்குன்ற கோயிலுக்குள்ள சேவல் கொடி தான் இருந்திருக்கணும். அவன் பிஜேபி கொடியை கொண்டு வரானா இல்லையா? கோயிலுக்குள்ள இருந்து கொடியோட வராயா, கட்சி கொடியோட. எப்படி வேடிக்கை பார்த்த? முதல்ல எப்படி விட்டேன்றது கேள்விக்குறி. அப்புறம் எப்படி வேடிக்கை பார்த்த? ஏன் அவங்க நீ ரிமாண்ட் பண்ணல? ரிமாண்ட்ன்றது எங்களுக்கு பொருந்தும், அவங்களுக்கு பொருந்தாதா? ராஜா கண்டமேனிக்கு பேசுறான். இது தொடக்கம், இங்க அயோத்தியை உருவாக்குவோம் அப்படின்னு பேசுறான். அவனை ஏன் ரிமாண்ட் பண்ணல? திமுக அரசுக்கு நாங்கள் எச்சரிக்கிறோம். தமிழ்நாட்டு மக்கள், நீங்க சனாதன அரசியலுக்கு எதிராக நிற்கிறது வரை உங்களை ஏற்றுக்கொள்வார்கள். நீங்க சனாதன அரசியலை பயன்படுத்தலாம் நினைத்தீர்களே ஆனால் நிச்சயமா உங்களை ஏற்றுக்க மாட்டாங்க. அங்கிட்ட இந்த இதுக்கு தலையையும் இன்னொன்னுக்கு வாழையும் கொடுக்கறதுன்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அது போல இவர்கள் இந்துக்கள் அல்ல, இவர்கள் இந்து அமைப்புகள். வாக்கு வங்கியை வைத்திருக்கிற மக்கள் வேற. அது எப்பயுமே இடதுசாரி கட்சிகளுக்கான வாக்கு வங்கி, திமுகவுக்கான வாக்கு வங்கி, அதிமுகவுக்கான வாக்கு வங்கி என்பது இங்கு நிரந்தரமாக இருக்கிறது. பாரதிய ஜனதாவுக்கு அப்படி ஒரு வாக்கு வங்கி கிடையாது. புரிந்து கொள்ளுங்கள். முதல்ல பயந்து போய் பின்வாங்கி போய் உங்க கூடாரத்துக்குள்ள நடக்கிற விவாதம் இதை எதிர்த்து ஏதாவது நம்ம செஞ்சோம்னா இந்துக்களுடைய வாக்கு நம்ம இழக்க வேண்டி வரும் அப்படின்னா என்ன செய்ய சொல்றீங்க? பழக்கருப்பையா சொல்றார், பெருந்தன்மையாக இஸ்லாமியர்கள் அங்க ஆடுகோழி வெட்டுறத விட்டு கொடுங்க, சாதுரியமா யோசிங்க, அல்லாஹ் ஆடுகோழி வெட்டுறதுல இருக்காரு அப்படின்னு பழக்கருப்பையா பேசுறார். அவங்க ஆர்எஸ்எஸ் காரங்க இப்படிதான் பண்றாங்க, அது தப்புதான், அவங்க மதவெறியை உருவாக்குறாங்க, அதுக்கு பலியாயிராதீங்க அப்படின்னு சொல்லிட்டு பழக்கருப்பையாவோட ஸ்டேட்மெண்ட் இதுவா இருக்கு. இதுதான் திமுகவுடைய ஸ்டாண்டு. திமுக என்பது இப்படிதான் அணுக முயற்சி செய்யுது. பழக்கருப்பையா இப்ப என்ன சொன்னாரோ, தங்க தமிழ் செல்வன் என்ன சொன்னாரோ அதுதான் திமுகவோட நிலைப்பாடு ஆகுமே. ஆனால் திமுக தமிழ்நாட்டில் வேறு விளைவுகளை சந்திக்க வேண்டி வரும். மதுரையை பொறுத்தளவு நாங்கள் ஒரு இணக்கமான சூழலை காப்பாற்ற விரும்புகிறோம். அதற்காக மதுரை மத நல்லிணக்க மக்கள் கூட்டமைப்பு என்கிற ஒரு கூட்டமைப்பை உருவாக்கி இருக்கிறோம். வழக்கறிஞர் வாஞ்சிநாதன், வழக்கறிஞர் ஹென்றி டிபேன், நான் மூவருடைய முயற்சியிலே தொடங்கிய அந்த முயற்சி இன்றைக்கு கிட்டத்தட்ட ஒரு 30 அமைப்புகளை கொண்ட கூட்டமைப்பாக மாறி இருக்கிறது. அதுல இஸ்லாமிய அமைப்புகளும் இருக்கிறார்கள், அதுல மதச்சார்பற்ற அமைப்புகளும் இருக்கிறார்கள், அதுல மத நல்லிணக்கத்தை விரும்புபவர்களும் இருக்கிறார்கள். இங்கே நாங்கள் மதச்சார்பற்ற சக்திகள் ஒரு முயற்சியை தொடங்கி இருக்கிறோம். இந்த மண் ஐக்கியத்திற்கான மண். 1000 பிரச்சனைகள், சாதிய நெருக்கடிகள் இருந்தாலும் மதவெறி அரசியலுக்கு எப்பொழுதுமே இடம் கொடுத்தது கிடையாது. மசூதி இடிப்பு அங்க நடந்த உடனே இங்க கையில தீப்பங்களோட திண்டுக்கல் ரோட்ல ஓடி இருக்கோம். நாங்க 92 காலகட்டத்துல எதிர்ப்பை கட்டமைத்த அமைப்புகள் நாங்கள். அன்னைக்கு பெரும்பான்மையான இஸ்லாமிய அமைப்புகள், இன்னைக்கு 10 அமைப்பு இருக்காங்க. அதெல்லாம் கிடையாது. அன்றைக்கு முஸ்லீம் லீக்னு ஒரு அமைப்பு இருந்துச்சு. அது திமுக பக்கம் ஒன்றும் அதிமுக பக்கம் ஒன்னா 2ஆ உடைஞ்சிச்சு, அவ்வளவுதான். ஆனால் வீதிகளிலே ஆர்எஸ்எஸ் பிஜேபியினுடைய இந்த கொடுஞ்செயலுக்கு எதிராக, மசூதி இடிப்புக்கு எதிராக போராட்ட களங்களை சந்திப்பவர்கள், கைதாகுபவர்கள் நாங்கள் தான். இன்றைக்கும் அந்த பாரம்பரியத்தை நாங்கள் விடாப்பிடியாக தக்க வைத்து இருக்கிறோம். மசூதி இடிப்புக்கு முன்னே பேராசிரியர் ஜவாருல்லா, இறந்து போன இந்திய தவீத் ஜமாத்தினுடைய தலைவர் பாக்கர், நான், இந்த 3 பேரும் தென் மாவட்டங்களிலே நாங்கள் சுற்றி வந்திருக்கிறோம், மக்களை ஆற்றுப்படுத்தி இருக்கிறோம். கீழக்கரை, ராமநாதபுரம், இளையாங்குடி, மதுரை என நாங்கள் ஒவ்வொரு ஊராக சென்றிருக்கிறோம். பேராசிரியர் ஜவஹர்லா அப்பொழுதெல்லாம் முஸ்லிம் முன்னேற்ற கழகம் தொடங்கவில்லை. நாங்கள் எதற்காகவும் காத்திருந்தவர்கள் கிடையாது. ஏனென்றால் தென் மாவட்ட மக்கள், மதுரை மக்கள் அல்லது தமிழ்நாட்டு மக்கள் மதவெறி அரசியலை எப்பொழுதும் அனுமதிப்பது கிடையாது. இன்றைக்கு வரை ஒரு இடத்தை பிடிக்க முடியாம, கால் வைக்க முடியாம பாரதிய ஜனதா திணறிக்கிட்டு இருக்கான்னு சொன்னா, நீண்ட நெடிய பாரம்பரியம், ஒரு இணக்கமான பாரம்பரியம், இணக்கமான சூழல் தமிழ்நாட்டிலே காப்பாற்றப்பட்டு வருகிறது. அதை கை வைப்பதற்கு பாரதிய ஜனதா முயற்சித்தால், ஆர்எஸ்எஸ் முயற்சித்தால், அல்லது அந்த சூழலை பயன்படுத்தி நம்ம எங்க தோத்து போயிடுவோமோன்ற அச்சத்துல திராவிட முன்னேற்ற கழக அரசு பின்வாங்குமே ஆனால் அதற்கு எதிராக நிற்பது என்பது நாங்கள் நிற்போம்.
மத நல்லிணக்க மரபு என்பது தமிழ்நாட்டின் தொடர்ச்சியாக இருக்கிறது, பாரம்பரியமாக இருக்கிறது. அதே போன்ற இந்த மதவெறிக்கு எதிரான தொடர்ச்சியான செயல்பாடும் இந்த தமிழ்நாட்டில் அரசியல் சூழலில் கட்டியெழுப்பப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த சூழலில் தைப்பூசத்தில் ஒரு அறைகோல் விடப்பட்டிருக்கிறது. நாளை தைப்பூசம் நடக்கப் போகிறது. பக்தர்கள் திரளாக ஒவ்வொரு முருகன் கோயிலிலும் கொழுமப் போகிறார்கள். இதில் ஒரு கலவரச் சூழல் வரப்போகிறதா? இதை தமிழ்நாட்டு மக்கள் எப்படி எதிர்கொள்ளப் போகிறார்கள்? இந்த மதவெறிக்கு மாயப் போகிறார்களா? இல்ல தமிழ்நாட்டோட பாரம்பரியமான மத நல்லிணக்க மரபை, இந்த கலவரத்திற்கு எதிரான மரபை கட்டி காக்கப் போகிறார்களா? தைப்பூசத்துல அவர்களுடைய நம்பிக்கையின் அடிப்படையில திருச்செந்தூர், பழனி, திருப்பரங்குன்றம், பழமுதிர்ச்சோலையில கூடுவாங்க மக்கள். இந்த சங்பரிவார் அமைப்புகளால் என்ன சாத்தியம் என்று கேட்டா, ஒரு 10 காவிக்கொடிய ஊழியர்கள் கொண்டு போய் நிறுத்திக்கிட்டு இவர்கள் முழக்கம் போடுவாங்க. அரகரா முழக்கம் போடுவான். வேல் வேல் வெற்றிவேல்னு ஒரு முழக்கத்தை 2வதா போடுவான். 3வதா திருப்பரங்குன்றம் காப்போம்னு இன்னொரு முழக்கத்தை போடுவான். அவன் அங்க அரசியல் முழக்கம் போட முடியாது. பாரதிய ஜனதா வாழ்கன்னு போட முடியாது, திமுக ஒழிகன்னு போட முடியாது. இவன் வந்தான்னா பக்தர்களுக்கு, தமிழ் சமூகத்திற்கு, தமிழர்களுக்கு, முருகனை கொண்டாடும் தமிழர்களுக்கு நம்முடைய வேண்டுகோள் ஒன்றுதான். அரசியலுக்காக உங்களை மடைமாற்றம் செய்ய வருகிறார்கள். விழாக்களிலும் தைப்பூசத்திலும் வீடுகளை நோக்கியும் இந்த RSS சங்பரிவார் அமைப்புகள் உங்களை தேடி வருவார்கள். அவர்களை புறக்கணியுங்கள் என சொல்லுகிறோம். காரணம், உங்களுடைய பிள்ளைகளின் நெஞ்சில் நஞ்சை விதைத்து அண்ணன் தம்பிகளாக தெருவிலே நண்பர்களாக விளையாடி கொண்டிருக்கிற இஸ்லாமியர்களையும், இந்துக்கள் என இருப்பவர்களையும், இந்துக்கள் என நம்பிக்கொண்டிருப்பவர்களையும் பிரிப்பது என்கிற வேலையை செய்ய வருகிறார்கள். இவர்கள் தேர்தலுக்காக, அரசியலுக்காகத்தான் இதை செய்கிறார்கள். இதைத்தான் வட மாநிலங்களிலே செய்தார்கள். இதை தமிழ்நாட்டிலே செய்வதற்காக அவர்கள் முயற்சிக்கிறார்கள், திட்டமிட்டு வருகிறார்கள். தயவு செய்து உங்கள் பக்தியை மத வெறியாக, உங்கள் பக்தியை இன்னொரு பக்திக்கு எதிராக, நீங்கள் முருக பக்தி என்றால் அவர்கள் அல்லாஹ் பக்தி, இஸ்லாமியர்கள், ஒரு பக்திக்கு எதிராக இன்னொரு பக்தியை நிறுத்த முயற்சி செய்கிற இந்த மத வெறியர்களுக்கு எதிராக விழிப்போடு இருங்கள். அவர்களை தள்ளி நிறுத்துங்கள், அவர்களை புறக்கணியுங்கள். தமிழ்நாட்டிலே அரசியலையும் மதத்தையும் கலந்து பிசைந்து ஆட்சியை கைப்பற்றுகிற அரசியல் செய்பவர்களை புறக்கணியுங்கள், அவர்களை தோற்கடியுங்கள், அவர்களை தள்ளி நிறுத்துங்கள் என்பது எங்களுடைய வேண்டுகோள். ஏன் இதை சொல்லுகிறோம் என்றால், பக்தி நம்முடைய சொந்த விஷயம். அரசியல் என்பது தமிழ்நாட்டில் வாழக்கூடிய அனைத்து மக்களுடைய தலையெழுத்தையும் தீர்மானிப்பதுதான் அரசியல். ஒரு மத வெறி அரசியலை அனைத்து தலைவியிலும், அனைத்து மக்களுடைய தலைவிதியையும் தீர்மானிக்கக்கூடிய இடத்தில கொண்டு போய் வைக்கக்கூடாது. நிச்சயமாக நம்மை பொறுத்தளவு தமிழ்நாட்டு மக்களுடைய தலையெழுத்து, தலைவிதி என்பது, அவர்களுக்கு எழுதப்படுகிற அரசியல் என்பது, அவர்கள் வருங்காலத்திலே வளமான வாழ்க்கையை, அதிகாரமுள்ள தமிழ்நாட்டை, இன்னும் சொல்ல போனால் இந்த இந்து தேசிய வெறி இருக்கிறதே, இந்துத்துவ வெறி இருக்கிறதே, பாசிச வெறி, இதற்கு எதிராக தமிழ் தேசியம் ஒரு அதிகாரமுள்ள நாடாக, தமிழ் தேசியம் ஒரு அதிகாரமுள்ள மக்கள் இயக்கமாக, மக்கள் விடுதலையை முன்னிறுத்தியதாக மாற வேண்டும். அந்த மக்கள் விடுதலையில இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள், பௌத்தர்கள், சமணர்கள், இந்துக்கள், நாட்டார் வழிபாட்டை கடைபிடிப்பவர்கள் எல்லோரும் இணக்கமாக சகோதரர்களாக வாழ்வதற்கான சூழல் தமிழ்நாட்டில் இருக்கிறது. அதை பாதுகாப்பது என்பது நம்முடைய கடமை. ராஜா, அண்ணாமலை அல்லது ராமசீனிவாசன் அல்லது இது போன்ற மதவெறி அரசியலை பயன்படுத்துபவர்களிடம் எச்சரிக்கையாக இருங்கள் என உங்களை மெத்த பணிவன்போடு தமிழ்நாடு கம்யூனிஸ்ட் கட்சி மாலைமா சார்பாகவும், தமிழ் தேச மக்கள் முன்னணி சார்பாகவும் பணிவோடு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. திருப்பரங்குன்றத்திலே நடந்து கொண்டிருக்கக்கூடிய சர்ச்சை, இதில் இந்த RSS பிஜேபி கும்பல் என்னென்னலாம் செய்து கொண்டிருக்கிறார்கள், இதற்கு எதிர்வினையாக மக்கள் என்ன நிலைப்பாட்டில் இருக்கிறார்கள், அதே போன்று தமிழ்நாட்டுடைய அரசியல் மரபு, மதசார்பின்மை மரபு என்பது என்னவாக இருந்து கொண்டிருக்கிறது என்பதெல்லாம் விரிவாக நம்மோடு கலந்து பேசிய தோழர் மீதா பாண்டியன் அவர்களுக்கு நன்றி. மீண்டும் தைப்பூசத்திற்கு பிறகு அங்கு என்ன நடக்கிறது என்பதை பார்த்துவிட்டு
மீண்டும் நாம் தோழரோடு தொடருவோம். நன்றி, வணக்கம். நன்றி.